காதலிக்காக சொத்தையே எழுதி கொடுத்து எத்தாக கூட்டிச் சென்ற மாப்பிள்ளை. இறைவனாய் தந்த இறைவியே இருளினில் காணும் ஓவியம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தம்பி ஹேட்ஸ் ஆஃப் தம்பி. வரதட்சணை கொடுக்கலாம் ஒரு பொண்ணோட நிலைமை என்ன தெரியுமா? ஒரு இடம் வாங்குவாங்க, ஒரு கார் வாங்குவாங்க, ஒரு நகை வாங்குவாங்க, ஒரு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க, ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க, ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு பெரிய திடீர்னு பணக்காரவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணாக்க போவாங்க, யாரோ ஒருத்தர் இறந்துட்டுனா போவாங்க. இதுக்கு எல்லாம் ஒரு மருமகள்கிட்ட சொல்லுவாங்க, கலந்து பேசுவாங்க, கூப்பிடுவாங்க. இந்த வரதட்சணை கொடுக்கலன்னு வச்சுங்களேன், இது எதையுமே சொல்ல மாட்டாங்க. தனியா இருந்துட்டா தெரியாது. வீட்டுல கட்டி கிடக்கும் பாருங்க நாய், போயிட்டு வரேன் டாமி, போயிட்டு வர ஸ்கூபி, போயிட்டு வரேன்டா பப்பி அப்படின்னு நாய்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. வரதட்சணை கொண்டு வராத மருமகளை மதிக்க கூட மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை பெக்கிறவங்க எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சுகப்பட்டு தானே பெக்கிறீங்க. அந்த பிள்ளைகளுக்கு உங்களால முடிஞ்சா ஏதாவது போட்டு கட்டி கொடுங்க, இல்லன்னா கட்டி கொடுக்காதீங்க, உங்க கூடயே வச்சுக்கோங்க. போற இடத்துல வரதட்சணை இல்லாம அந்த பொண்ணு குற்ற உணர்ச்சியாலையும் அடுத்தவங்க குத்தி குத்தி காட்டுறதுனாலையும் ஒரு விஷயத்தையும் ஒதுக்குறதுனாலையும் எவ்வளவு வேதனை போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ பார்த்துட்டு இவ யாருக்கு சொல்றா எதுக்கு சொல்றான்னு தயவு செஞ்சு யாரும் மண்டையை போட்டு குழப்பாதீங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு தோழி அவங்க வாழ்க்கை வரலாறையே எழுதி அனுப்பியிருந்தாங்க.